ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். நான் இன்றைக்கி ராகி சேமியா தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு ராகி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கையிலையும் ஒரு 5-10 நிமிஷம் ஸ்லோவிலும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா களிமாரி ஆகிடும். ஒரு கொஞ்சம் சாஃப்டானோடனே எடுத்து வச்சிடணும். ரொம்ப ஊறாமையும் எடுத்து வச்சிங்கன்னா குச்சி மாரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வேகிறதுக்குள்ளே இங்கே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வழக்கம் போல் தாளிப்பு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதில் ஒரு சின்ன சின்ன சைஸு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய் நான் நீளமாக கீறி வச்சுக்கிட்டேன். அது ஏன்னா வாயில் தட்டு போடாமல் தூக்கி போட்டுடலாம். சின்ன சின்னதாக வெட்டி போட்டால் வாயில் தட்டு போட்டால் அப்புறம் காரமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விரும்பமோ அப்படி வெட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். மஞ்சள் நான் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, தேவையில்லை, நல்லதுன்றதுக்காக போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. பத்தலைன்னா மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்து கிளறி எடுக்கலாம். அதிகமாக போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் லேசாக வதக்கினாலே போதும். நீங்கள் சேமியாவை ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது களிமாரி ஆகிடும். கேழ்வரகு களிமாரி ஆகிடும். கொஞ்சம் சாஃப்டாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊறினா போதும். பச்சை தண்ணி ஊற வச்சுக்கலாம். அது வேகிறதும் அதுமாரி தான், ஒரு 10 நிமிஷத்துலேயே விழுந்துடும். கரெக்டாக பார்த்து எடுத்துங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பதம் தவிர்த்துன்னா அவ்வளோதான், கொஞ்சம் சாப்பிட பிடிக்காது. நீங்கள் துணி வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பழக்கப்பட்டதுனால நான் அப்படி எடுத்துட்டேன். அப்படி சூடாகவே எடுத்து போட்டுடணும். சூடாகவே எடுத்து போட்டு கலையிலன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும். இந்த நேரத்தில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைனா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ராகி சேமியா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்க.